ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்த்தோம் டிஎன் ஸ்டேட் போர்டு அக்கௌண்டன்சியில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ், இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? இப்போது அக்கௌண்டன்சி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா பேசிக் அக்கௌண்டன்சி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக அக்கௌண்டன்சினா என்னங்கிறத ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேர்ம்ஸ், அக்கௌண்டன்சி டேர்ம்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். அக்கௌண்டன்சினா கணக்கு வழக்கு எழுதுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ பேசிக்காக அந்த நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றனாலே நம்ம ஒரு எவிடன்ஸ் வச்சு தான் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், ஃபார் அ பிஸ்னஸ் என்னென்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சேல்ஸ், அந்த கம்பெனியோட சேல்ஸ் நடக்கும் அண்ட் அந்த கம்பெனிக்கான ப்ராடக்ட்ஸுக்கு பர்ச்சேஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் நடக்கும்போது அதுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு கம்பெனி எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பேசிக் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் அ பில், ரெசிப்ட், கேஷ் ரெசிப்ட், பேங்க் ரெசிப்ட், ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த கேஷ் ரெசிப்ட் அதை வச்சு தான் ஒரிஜினல் என்ட்ரிஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங்கோட மீனிங். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ரீட் த மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information. Accounting gives information on the resources available, how the available resources have been employed, and the results achieved by their use. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, அக்கௌண்டிங் வந்து இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் அக்கௌண்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோடய பிஸ்னஸில் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அக்கௌண்டிங்கோட ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோன்னாலே அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ தட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் பார்க்கலாம். பட் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்னா சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் வந்து எப்படியும் சேஞ்ச் ஆகாமல் நம்ம பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்டிங் இஸ் அ ப்ரொசீஜரல் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னா ஐடென்டிஃபையிங். ஸோ அக்கௌண்டிங்கோட அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்தது, என்னென்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்தது, பையிங்கா, செல்லிங்கா, ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணணும். ஹவு மச் த ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் 5,000க்குனா, ஓகே, அந்த 5,000 அந்த மெஷர் பண்ணுறது தான் மெஷரிங். ரெக்கார்டிங், அஃப்கோர்ஸ். ஸோ எனக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நான் இவங்களுக்கு இந்த கூடை சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், நான் வந்து இப்போது ஃபர்னிச்சர் கம்பெனினா நான் வந்து என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் யாருக்கு சேல் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸ் நான் சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ டேபிள் அப்படின்ற போட்டுட்டு டேபிளுக்கு கீழே நான் டேபிள்ஸை இவ்வளோ சேல் பண்ணேன், இன்றைக்கி இவ்வளோ மணிக்கு டேபிளை சேல் பண்ணேன். ஸோ டேபிள் முடிஞ்சக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸில் வேறு என்ன, சோஃபா சேல் பண்ணியிருப்பேன். ஸோ கம்பெனியில் வந்து டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராடக்டை சேல் பண்ணோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணோங்கிறத நம்ம கிளாஸிஃபையிங்கில் காட்டுவோம். நெக்ஸ்ட் சம்மரைசிங். ஸோ சம்மரைசிங் பார்த்திங்கன்னா, இப்போது 1 டேக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும். ஸோ 1 டேக்கு 10 சேல்ஸ் நடந்திருந்ததுன்னா 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சேல்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ அதனால் சம்மரைஸ் பண்ணணும். இந்த மந்தில் இவ்வளோ சேல்ஸ் நடந்தது, இவ்வளோ சேல்ஸில் இவ்வளோ ரெவென்யூ கிடச்சிது, ஸோ இவ்வளோ கிரெடிட்டாஸ்க்கு நம்ம இவ்வளோ பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை லிஸ்ட் பண்ணுறது தான் சம்மரைசிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்ப்ரெட்டிங். ஸோ நம்ம போட்ட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இப்போது கணக்கு வழக்கில் இடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா,
உள்ளே வந்த மணியும் வெளியே போன இதுவும் ப்ராடக்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்றதை ரீசெக் பண்ணுறது தான் இன்டர்பிரேட்டிங். அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்டண்ட்டோட வேலை ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் அவர் வந்து ஹீ இஸ் த மெயின் பர்சன் டு கம்யூனிகேட் த இன்ஃபர்மேஷன். ஸோ அவர் தான் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். என்ன இன்றைக்கி இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்தது, இந்த மந்த்துக்கு இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்தது. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தர் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கம்பெனி லாஸில் போச்சுன்னா அதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கம்யூனிகேட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப்ஸ் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் டோட்டலி ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து எதுலேருந்து கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ரிசோர்ஸஸ் அவைலபிள். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ரிசோர்ஸஸ் அவைலபிள்னால் லைக் இருந்த ப்ராடக்ட்ஸை விற்றதுனால ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ப்ராடக்ட்ஸை நான் விற்றதுனால எனக்கு வந்ததுன்னா அந்த இருந்த ப்ராடக்ட்ஸ் என்ன நான் என் பிஸ்னஸோட மெயின் நேச்சரோ அது என்னோடய ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா ஸோ நான் அதை செல் பண்ணும்போது அதுதான் என்னோடய ரிசோர்ஸஸ். இஃப் இன் கேஸ் நான் அதை செல் பண்ணி எனக்கு வந்த அமௌண்ட்டு அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து ஹவு தட் ஹாவ் பீன் எம்ப்ளாய்டு, ஹவு த ரிசோர்ஸஸ் ஹாவ் பீன் எம்ப்ளாய்டு டு மேக் த ட்ரான்சாக்ஷன். எப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் எதனால் எனக்கு இந்த ரெவென்யூ கிடச்சிது அப்படிங்கிறது பார்க்கறது தான் இது. நெக்ஸ்ட், த ரிசல்ட்ஸ் அச்சீவ்டு பை தேர் யூஸ். ஸோ நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கான மணியை விட நான் அதை சேல் பண்ணுறதுக்கான மணியை ஜாஸ்தியாக வச்சு பண்ணால் தான் எனக்கு ப்ராஃபிட் லாபம் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணதுனால பிஸ்னஸில் லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, the profit earned or loss incurred during the accounting period, value and nature of assets, liabilities and capital can be ascertained from the information recorded in accounts. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோமா, லாஸ் சஃபர் ஆகியிருக்கோமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், அந்த அக்கௌண்டிங் பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் 2019 2020 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 2019 ஏப்ரல் ஆரம்பித்து 2020 மார்ச்க்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அந்த அசட்ஸோட வேல்யூ, ஒரு அசட்டோட வேல்யூ என்ன, அண்ட் நான் எவ்வளோ வந்து கடன் பட்டிருக்கேன், லயபிலிட்டிஸ். ஸோ என் கம்பெனியில் நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கேன்றதை நம்ம லயபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸோ கேபிட்டல் போதுமா, அடுத்த கட்ட பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கு கேபிட்டல் போதுமாங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம தெரிஞ்சுக்கல வரலாம். ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா இவங்க தான் வந்து அக்கௌண்டன்சி AICPA. ஸோ AICPA தான் இவங்க தான் வந்து இந்த அக்கௌண்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்தது. அவங்க தான் வந்து லைக் எல்லோரும் அக்கௌண்டன்சி பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குன்றது அந்த இதை கொண்டு வந்தது தான் இந்த சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு நல்லா ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தது, ஆனால் அக்கௌண்டன்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷனே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் இந்த அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ்னு ஒரு போர்ட் கொண்டு வந்து அந்த போர்டில் ரிஜிஸ்டர் ஆன எல்லா அக்கௌண்டன்ஸ்க்கும் ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அக்கௌண்டன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் த art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money
transactions events which are in part at least of financial character and interpreting the results thereof. So it's nothing but நம்ம மீனிங் பார்த்தோம் இல்லையா, அதே தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்டிங் வந்து இட்ஸ் ஆர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அக்கௌண்டிங்கோட மீனிங். அக்கௌண்டிங்னா கலைன்னு சொல்லுவாங்க. கலை என்ன பண்ணுறதுனால அது ஆர்ட்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அண்ட் கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறமா சம்மரைஸ் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணிடுறோம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும், எது கீழே கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ சேல்ஸ்னால் சேல்ஸுக்கு கீழே இவ்வளோ, பர்ச்சேசஸ் கீழே இவ்வளோ, கிரெடிட் கீழே இவ்வளோ, டெபிட் கீழே இவ்வளோன்னு அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஒரு மந்த்துக்கு சேல்ஸ்க்கு எவ்வளோ வந்துச்சு, 1 மந்த்துக்கு சேல்ஸில் இவ்வளோ வந்துச்சு, 2nd மந்த்துக்கு சேல்ஸில். ஸோ அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணால், அந்த சம்மரைஸ் பண்ணுறதே ஒரு சிக்னிஃபிகண்ட் மேனரில், லைக் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாமல் அக்கௌண்டன்சிக்குன்னு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சிக்னிஃபிகண்ட் மேனரில், அதுவும் வந்து லைக் டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மணி. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இன்டர்ப்ரெட் பண்ணணும். ஸோ இன்டர்ப்ரெட்டிங் இஸ் வாட், லைக் ஓகே நம்மளுக்கு கிடச்ச மணி நம்மளுக்கு சேல் பண்ண ப்ராடக்ட்ஸை விட மணி ஈக்குவலாக இருக்கா, நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் பண்ணி மணி கம்மியாக இருந்ததுன்னா இட் இஸ் அ லாஸ் கேரக்டர், ரைட்? ஸோ லாஸாக இருக்கா ப்ராஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கறது தான் வந்து இந்த மீனிங், இந்த டெஃபினேஷன்ஸோட மெயின் பார்ட். ஸோ அடுத்த டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, இந்த டெஃபினேஷன் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட். அண்ட் அடுத்த டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decisions by the users of information. இவங்க மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மணி கேரக்டரைசேஷன் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட், கிளாஸிஃபை, சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இன்டர்ப்ரெட் பண்ணணும், ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, the process of identifying, ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மெஷர் பண்ணணும், எவ்வளோ மணின்னு மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணதை கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு இயருக்கு அப்புறமா வந்து 1 இயர் எண்ட் ஆச்சுன்னா, அந்த 1 இயர் எண்ட் ஆகும்போது எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ மணி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு அந்த எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனாக மணி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம யாருக்கெல்லாம் வந்து பெர்மிட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண ரைட்ஸ் இருக்குன்றது சொல்ல வராங்க. ஸோ informed judgments and decisions by the users of the information. ஸோ இந்த மாதிரி இந்த எக்கனாமிக் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கலாம். லைக் கம்பெனி லாஸில் இருந்ததுன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ஒரு கம்பெனி நல்லா போகுது, ப்ராஃபிட்ஸ் நல்லா வந்திருக்கு, ரெவென்யூஸ் நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் கம்பெனி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதை தான் வந்து அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் சொல்கிறாங்க. So from the above definitions the following attributes of accounting emerge. So மேலே இருக்க 2 டெஃபினேஷன்ஸையும் பேஸ் பண்ணி அக்கௌண்டிங்னா பொதுவாக என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, accounting is an art. It requires the expertise and skill of accountants to design accounting system and policies, to design the accounting process in order to suit the requirements of an organization. ஸோ அக்கௌண்டிங்னா கலைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுக்கு. அப்புறம் அந்த அக்கௌண்டிங் செய்யறதுக்கே we need a expert. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்டிங்கோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களால மட்டும்தான் அக்கௌண்டிங்கை டிசைன் பண்ணி அந்த சிஸ்டம் அண்ட் அந்த பாலிசிஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். அண்ட் அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்ல வராங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, the transactions or events of business must be recorded in monetary terms. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு வந்து வரவங்க, இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு ஷாப் ஓனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அக்கௌண்டன்சி படிக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறீங்க.
ஸோ நீங்கள் செல்லிங் பண்ணும்போது உங்கள் கடைக்கு வந்து வாங்குறவங்க வந்து லைக் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐ எம் கோயிங் டு, நான் வந்து இப்போ கடையில் வந்து 10,000 ஒர்த் நான் வந்து கடையில் சோஃபா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கடையில் வந்து சோஃபா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இஃப் தட் பர்சன் சோஃபா வாங்கலைன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் வந்து இப்போது அனதர் சுச்சுவேஷன், நான் கடையில் சோஃபா வாங்கிட்டேன் 10,000 rupees கொடுத்து. ஸோ இப்போ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே இவர் வந்து 10,000 rupees கொடுத்துட்டாரு, சோஃபாவும் அவருக்கு டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்னென்னா இந்த டிரான்சாக்ஷன் மானிட்டரி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், தட் 10,000 உள்ளே வந்திருக்கு, ஒரு ப்ராடக்ட் வெளியே போயிருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். இஃப் இன்கேஸ் அவர் வந்து சொல்லிவிட்டு எல்லாம் விண்டோ ஷாப்பிங் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து விலை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க, ஷாப்ஸில் எந்த டிரான்சாக்ஷன் நடக்காது. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறவங்கெல்லாம் யார் என்னென்னு இவங்க டிரான்சாக்ஷன்ஸை எழுத மாட்டாங்க. ஸோ ஒன்லி மானிட்டரி டேர்ம்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ராசஸில் இவ்வளவும் இருக்குது. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும், டிரான்சாக்ஷன்ஸை சம்மரைஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணணும், நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங் சூஸ் பண்ணலாம், இவர் இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸில் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கலான்றதை பார்க்கறது தான் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ். The results of such analysis must be communicated to the person who are interested in such information. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது இன்கேஸ் இப்போது நம்ம வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ப்ராடக்ட் செல் பண்ணணும்னா அந்த கம்பெனி மெயினாக அவங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக வெளியே சொல்லணும். அதில் அக்கௌண்டன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவா இருக்கும்னா, லைக் கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கு, கம்பெனி இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தானே. ஸோ இந்த ப்ராடக்ட் ஓகே 10 lakhs worth ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பப்ளிக்கு தெரியப்படுத்தினா ஓகே இந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க போலன்னு அந்த அவேர்னஸ் கிடச்சி they will come and they will buy the products. So அந்த மாதிரி situationல accounting informations plays a vital role to communicate with others. So communication is ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான aspect in accounting. So நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.